ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இது ஒரு சூப்பரான ஒரு ஜாப்பனீஸ் பிஎல் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பிஎலோட சீசன் 1 வந்து என்னோட இன்னொரு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வசீகரா அப்படிங்கிற பேரில். இப்போ சீசன் 2 வந்து புது சேனலில் போகிறேன். ஏன்னா ஜாப்பனீஸ் பிஎல் இப்போ அடிக்கடி கொஞ்சம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருக்காங்க. நான் அதிகமாக அதனாலே ஜாப்பனீஸ் பிஎல் எடுக்கிறதே இல்லை, இந்த கொரியன் பக்கம் போகிறதே இல்லை. எனக்கு எப்பயுமே தாய் அதுதான் பிடிக்குது, அதுதான் வருது. ஸோ நமக்கு வரதே நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயே நான் போயிட்டுருக்கேன். அதிகமாக வேற எந்த சீரீஸும் நான் பண்ண மாட்டேன், தாய்வானீஸ் பண்ணுவேன். ஸோ இதோட சீசன் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஆசையா போட்டேன். ஸோ சீசன் 2 ரிலீஸ் ஆகும்போது போடாம இருந்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால புது சேனல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு இதுல வர கேரக்டர், அந்த கான்செப்ட், அந்த ஸ்டோரி எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாமா? சீரீஸோட பேரு நான் சொல்லவே இல்லையே, அட் 25 இன் அக்கசாக்கா சீசன் 2. ஸோ சீசன் 2 ஸ்டார்ட் ஆகும்போதே அங்க வந்து ஒரு போட்டோ ஷூட் தான் போயிட்டு இருக்கு. போட்டோ ஷூட் டீப்பா போயிட்டு இருக்கு. அவன் பேரு சிரசாக்கி. இவன் நம்ம கதையோட ஒரு மெயின் லீட் தான். அவன் ஒரு ஆக்டர், அந்த ஸ்டோரியில அவன் ஆக்டர். ஸோ அவனுக்காக அப்படியே அந்த போட்டோ ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இப்படி போஸ்ட் கொடு, அப்படி போஸ்ட் கொடுன்னு சொல்ல அவனும் அப்படியே டேடி பேர்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி கியூட்டா அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கான். ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு இவனோட போட்டோ ஷூட் எல்லாமே. ஒரு வழியா போட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சிச்சு. அவனோட மேனேஜர் அங்க உட்காந்துட்டு டே சூப்பரா இருக்குடாங்கிற மாதிரி கையை காட்டிட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அப்புறம் போட்டோ ஷூட் முடிச்சுட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி ஓடிக்கிட்டே இருக்கான். போயிட்டு வரேன், பாய் பாய்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான். ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான். வேகமா எங்க போறான்னு பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு தான். டக்குன்னு அங்க இருக்க ஒரு ஸ்டாப்ல போய் நின்னுட்டான். சுத்தி 2 3 பொண்ணுங்க. அங்க பாத்தியா ஹயாமா எவ்வளவு கியூட் இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹயாமா தான் இவனோட பாய் ஃப்ரெண்ட். அவனோட பேரு ஹயாமா அசாமி. சோ இவன் வந்து அசாமி சன் தான் கூப்பிடுவான். சோ ஹயாமா அசாமியை பத்தி பேசிட்டு இருக்க. அசாமி எவ்வளவு கியூட்டா இருக்காருல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நினைச்சு கூட பாக்கல என்னோட லைஃப்ல அவரை மீட் பண்ணுவேன்னு. பரவாயில்ல, இப்ப என்னோட பாய் ஃப்ரெண்டா என் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அங்க இருக்க பொண்ணுகளை எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாமே வந்து நம்ம சிரசாக்கி காதுலயும் விழுகுது. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்து அசாமியை பத்தி பேசும்போது ஹாப்பியாவும் இருக்கு, பட் ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு. வேகமா அங்க இருந்து போக அங்க ஃபுல்லாவே அவனோட போட்டோ தான் எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க. ஹயாமி என்னோட ஃபேவரட்டான ஆக்டர்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டோர் அப்படியே ஓபன் பண்றான். ஆப்போசிட்ல பார்த்தா அசாமி நின்னுட்டு நீ டயர்டா இருக்கியான்னு சொல்லி கேட்க ஹாப்பி ஆயிடுச்சு சிரசாக்கிக்கு. அதெல்லாம் இல்ல அசாமி சன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு டக்குனு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் அசாமி சன் என் கூட எப்பயுமே இருப்பான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்புறம் 2 பேரும் உள்ள வந்தாச்சு. வேகமா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கழட்டிட்டு அமைதியா உட்காந்துருக்கான். நாளைக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஷூட்டிங்னு சொல்லி கேட்க அது 5 மணிக்கு போகணும்னு சொல்ல டைமை பாக்குறான். இப்பவே 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சேன்னு சொல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அசாமி அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ ஸ்டாப் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு டீப்பா கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கீஸ் அப்படியே கொஞ்சம் லென்த்தியா போய்கிட்டே இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சிரசாக்கிக்கு. அவனும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ஒரு வழியா மாத்தி மாத்தி கிஸ் பண்ணி அப்படியே மேட்ருக்குள்ள போயிட்டானுங்க. இந்த சீரிஸோட சீசன் 1 பாத்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி 2 பேருக்கு இடையில மேட்ரு, அது ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்டா தான் இந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் தான் ஃபைனலி 2 பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதுல வந்து ஆரம்பிக்கும் போது மேட்ரோட தான் போயிட்டு இருக்கு. அப்படி கியூட்டா 2 பேருக்கு இடையில மேட்ரு எல்லாம் போயிட்டே இருக்க அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேகமா அசாமி கிளம்பிட்டான். அவனுக்கு ஷூட் இருக்குல்ல. சோ கிளம்புறீங்களாங்கிற மாதிரி சிரசைக்கு உட்காந்துருக்கான். எப்பயுமே நீ தானே வின் பண்ணுவ, பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆக்சுவலி நேற்று நைட் நடந்துச்சுல 2 பேருக்கு இடையில மேட்ரு, அதை பத்தி தான் 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. நீங்க ஸ்டுடியோல போய் தூங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க டைம் கிடைக்கும் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். அப்படியே அவன் கீழே போய் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்க. நீங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி சிரசாக்கி கேட்கிறான். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு, நானும் பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சிரசாக்கி சொல்றான். மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆக்ட் பண்ற சான்ஸ் கிடைச்சிருக்கு, உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹயாமா கேக்குறான் அசாமி. அசாமி கேட்கவும் அப்படி சிரசாக்கிக்கு ஹாப்பியா இருக்கு. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல சரி ஓகே எனக்கு ஷூட்டிங் லேட் ஆச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் அசாமி சன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து சிரசாக்கு அப்படியே கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு பாத்து போங்க பாய் அப்படின்னு சொல்ல சரி நீயும் பாத்துரு பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து அசாமி கிளம்புறான். சிரசாக்கிக்கு அவன் போகும்போது ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே அவனை பாத்துட்டே இருக்கான். ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பாய் சொல்லிட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டை தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் அசாமி போயிட்டான். அவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, ஒரு சின்ன குரூப் டிஸ்கஷன் மாதிரி, அதுக்கு தான் வரான். இவன் பெரிய ஆக்டர்னால நிறைய பேர் இவனை அப்படியே பார்த்து வெல்கம் பண்ணிட்டே இருக்காங்க. குட் மார்னிங் சொல்லிட்டே இருக்காங்க. அவன் அப்படியே போய் சைலண்டா ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கான். கையில ஸ்கிரிப்ட் இருக்கு. நைட் ஃபுல்லா சார் மேட்ரு பண்ணிட்டு இருந்தனால ஸ்கிரிப்ட் எல்லாம் சரியா பாத்துருக்க மாட்டான். ஸ்கிரிப்டை கையில வச்சுட்டு வரும்போது சிறுசைக்கு கிஸ் பண்ணதை நினைச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அங்க ஒரு பொண்ணு வரா. ஹையாமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு
ஒண்ணும் இல்ல, ஒண்ணு நினைச்சே சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருக்கா. அவ பேரு அக்கினோ. அக்கினோ, நீ மறுபடியும் இன்ட்ரெஸ்டா இருக்கியா இல்ல இதை இதோட விட்டுட்டியான்னு சொல்லி கேட்க, இங்க பாரு, எனக்கு என்னோட வேலை முக்கியம், நீயும் உன்னோட வேலையை மட்டும் ப்ராப்பரா பாரு, அது மட்டும் எனக்கு போதுங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் அங்க ஷூட்டிங்காக எல்லாரும் வந்துட்டாங்க போல. எல்லாரும் அங்க கூப்பிட அசாமி அங்க போயிட்டான். அப்புறம் சிரசாக்கி அவனோட ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கான், அவன் ஒரு மேனேஜர், அவனு வந்துட்டு இருக்காங்க. சோ பார்த்து பத்திரமா பண்ணணும் நம்மளோட ஸ்கிரிப்ட். ஸோ சீசன் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு பிஎல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க போன சீசன் 1ல. இப்போ அதோட சீசன் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. அதை சுற்றி தான் இந்த கதை வரப்போகுது. ஸோ சீசன் 1 பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் அந்த என்ன மாதிரி ஸ்டோரி அது அப்படின்னு. ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ பார்த்து நீ ஃபேமஸ் ஆயிட்ட. இதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆகிறது ஈஸி, ஃபேமஸ் ஆகிறது தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு ஆக்டரா உன்னால பண்ண முடிஞ்சது நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிரஸ்தேக்கி கிட்ட அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ஓகேன்னு சொல்லிட்டு, நான் மறக்கல, இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நான் மறக்கல, என்ன இந்த இண்டஸ்ட்ரியில யாரும் மறக்காம இருக்கணும், ஸோ என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்தே ஆகணும், இந்த இண்டஸ்ட்ரியில நான் வாழணும், உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நான் எனக்கு எது பிடிச்சதோ அதை கரெக்டா பண்ணணும். என்னோட ஆக்டிங் கரியர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் அசாமியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க. தூரத்துல போற ஒரு பையன் டக்குனு சிரசாக்கியை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பையன் யாருன்னு தெரியலப்பா, அப்படியே மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க குரூப் டிஸ்கஷனுக்காக எல்லாருமே வந்துட்டாங்க. சீசன் 2 ஸ்டார்ட் ஆகுதுல. சோ எல்லாரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க, ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கவுங்க அப்படியே காசி பேசுற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படியே அங்க ஆப்போசிட்ல உட்காந்துருக்கான் சிரசாக்கியை பார்த்துட்டே ஆசாமி உட்காந்துருக்கான். கண்ணிலேயே ஸ்மைல் பண்ணி அவனை பார்த்துட்டு இருக்கான். இவனும் கண்ணிலேயே பேசிக்கிறான். ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் தான் பேசுறாரு. சீசன் 2 வரது வந்து உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், அந்த ரோல் பே பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப அழகா பே பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து சீசன் 2ல செகண்ட் லீடுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், அந்த மாதிரி 4 பேரும் ஆக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் உங்க கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு ப்ரொடியூசர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் பேசுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரும்பவும் இது வந்து நான் ரீஷெட்யூல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், சீசன் 2 வந்து வரணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி நடக்குது. ஸோ நம்ம ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் வந்து ப்ரப்போஸ் பண்றதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத அடுத்த சீசன் 2 நம்ம எடுக்க போறோம். ஸோ அவங்க லவ்வுக்கு இடையில என்னென்ன வந்தது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரியோசி டக்குமி 2 பேருக்கு இடையில நடந்த எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மற்ற செகண்ட் லீட்ஸ்க்கும் இங்க வந்து அதிகமா ஸ்டோரி கொடுத்துருக்கோம். ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு, மறுபடியும் உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல டைரக்டர் சொல்றாங்க. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே. ஒருத்தன் இவன் பேரு வந்து கசுமா, இன்னொருத்தன் பேரு யமாஸ். ஸோ அவங்களும் செகண்ட் லீடா பண்ணுவாங்க. அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏய் சிரசகி, நீ தாண்டா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்னு சொல்லி அம்மா சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீயும் ஃபேமஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருந்து கசுமா பேசுறான். என்னால நம்பவே முடியலடா, நம்மளோட லாட் ஷோ ரொம்ப சூப்பரா இருந்ததுல, இந்த சீசனும் ரொம்ப நல்லா இருக்கணும், மறுபடியும் நம்மள ஒர்க் பண்ணும்போது ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காஃபி வேணும்னு சொல்லிட்டு போறான். யமாஸ் கேக்குறேன், எனக்கும் வேணும்னு. ஒழுங்கா உனக்கு வேணா நீ வந்து குடிப்பா, நான் ஒண்ணு உனக்கு வாங்கிட்டுல வர மாட்டேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடான். உனக்கு ஏதாவது வேணுமான்னு சொல்லி சிரசா கிட்ட கேட்க, அவன் எனக்கு எதுவும் வேணாம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா கையில ஸ்கிரிப்ட் புக் இருக்கு, அது பார்த்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல அசாமி அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். உனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ரிஹர்சல் பண்ணி பாத்துடலாமா? ரிஹர்சலா எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அது 2 பேர் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு கதை வருது, எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லா சொல்ல போறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் சிரசாக்கி. அப்படியே அவன் பக்கத்துல க்ளோஸா போய் உட்காரான் அசாமி. அவன் தலையில கை வச்சுட்டு ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு, இங்க பாரு, எனக்கு என்ன நடந்தாலும் சரி, மறுபடியும் நம்ம 2 பேரும் அந்த ரோல் பிளே பண்ணணும்னு தோணுது, கண்டிப்பா உன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணு, சரியா? நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், உன்னோட லவ்வரா பிளே பண்ண வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்ல, அக்கீனும் நிக்கிறாங்க. ஹயமா வா, உனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்ல, இதோ நான் வரேன், அப்புறம் உன்கிட்ட பேசுறேன் பாய்ன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டா அசாமி. அசாமி போனதுக்கு அப்புறம் சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு, யோசிச்சிட்டே நிக்கிறான். அதுக்கப்புறம் போன்ல பேசிட்டே அவன் போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி அவன் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருப்பான், அங்க ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. சோ காலி பண்ண சொல்லியிருப்பாங்க போல, அதை ரெடி பண்றதுக்காக, ரெனோவேட் பண்றதுக்காக. சோ என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே யோசிச்சிட்டே போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு போயிட்டே இருக்கான். 2 பேர் பாக்குறாங்க. அது சிரசாக்கி தானே, டிவி ஷோல பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லி ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறான். ஆக்சுவலி அவனுக்கு பாப்புலரா இருக்கணும்னு ஆசை, பட் யாராவது நான் புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல வந்தா கொஞ்சம் பயம் போல, அதனால பயந்துட்டு போறான். அங்க போகும்போது அங்க பார்த்தா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. லாஸ்ட் சீசன்ல பாத்திருப்போம், அந்த இடம் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ். அடிக்கடி அங்க நின்று அந்த இடத்த ஃபுல்லா பார்ப்பான். அதே இடத்துல இவன் வந்து அசாமி கூட நின்னது ஞாபகம் வருது. அப்படியே யோசிச்சு அதை பார்த்துட்டே நிக்கிறான். அப்புறம் சிரசைக்கு இப்ப அவன் வீட்டுலதான் இருக்கான். ஏதோ ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிட்டு இருக்கான். அவனுக்கு போன் வருது.
மெசேஜ் வருது. மெசேஜ்ல யாருன்னு பார்த்தா இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன், நம்ம இப்போ ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அசாமி மெசேஜ் பண்ணிருக்கான். அதை பார்த்தனே ஹாப்பி ஆயிடுச்சு சிரசாக்கிக்கு. வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஓடி போய் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அசாமியோட வீட்டுக்கு அவன் போறான். அசாமிக்கு குக் பண்றதுக்காக தான் இவன் போறான். சோ குக்கிங் பண்ணிட்டு இருக்கான் இவன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்க அசாமி இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. அங்க கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இது எல்லாத்தையுமே அங்க மேல நின்று இவனோட மேனேஜர் பொண்ணு அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரியான அடுத்த மூவி பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை, நான் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு புக்கு படிச்சேன், அந்த புக்ல வர அந்த கதைக்கு வந்து எனக்கு நடிக்கணும்னு ஆசை. ரைன் அண்ட் த வேனிங் மூன் அப்படிங்கிற ஒரு கதை. அதுல ஒரு மெயின் கேரக்டரோட கேரக்டரே ரொம்ப வேற மாதிரி இருக்கும், டுவல் ரோல் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப கைண்டா இருக்கும், இன்னொரு பக்கம் குரூவலா இருப்பான். ஸோ அந்த ரோல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதாவது ஒரே ஹியூமனுக்குள்ள 2 குவாலிட்டி இருக்கு, அந்த குவாலிட்டியை வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வேற நின்று கேட்டுக்கிட்டே இருக்கா, இவனோட மேனேஜர் பொண்ணு. அதுக்கப்புறம் ஒரு வேளை வீட்டுக்கு வந்துட்டான் போல. குக் பண்ணிட்டு அந்த நூடுல்ஸ் அப்படியே குழந்தைகளாம் விளையாடுவாங்களா பால் போட்டு போட்டு, அந்த மாதிரி இதுல அப்படியே சுத்தி சுத்தி விட்டுட்டு இருக்கான். அசாமி அதை எடுத்து எடுத்து அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டு, வா இது கூட ரொம்ப நல்லா இருக்குடா, ஜாலியா இருக்குன்னு சொல்ல, நான் சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு ஜாலியா விளையாடுவோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை, பட் இப்பதான் கிடைச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு அசாமி சொல்றான். நீங்க வந்து லீட் ஆக்டரு, ஸோ நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ஸோ அதனால உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு டைம் கிடைக்காது. நான் அப்படி இல்லைன்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை, நீயும் ஒரு நல்ல ஆக்டர் தான், உன்னையும் பீப்புள்ஸ் ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னைக்கு நான் வந்து வெளியே வந்துட்டு இருந்தேன் என்னோட அப்பார்ட்மெண்ட் கிட்ட. அப்ப 2 பேர் வந்து இப்படிதான் என்னை வந்து ஆக்டர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், அவங்களை என்னால ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சிரசாக்கி சொல்லிட்டு இருக்கான். அசாமி கேட்டுட்டு, ஏன் இந்த மாதிரி சொல்ற, நீ கண்டிப்பா வந்து அவங்களை மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ அது மட்டும் முடியவே முடியாது, நல்ல வேளை அவங்க என்ன ஃபாலோ பண்ணாம வந்தாங்களே, அதுவே நிம்மதி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பா மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மூவி எல்லாம் முடிச்சுட்டு சரி தூங்க போலாமா, டைம் ஆச்சுன்னு சொல்ல, தூங்கணுமா, இன்னைக்கு தூங்கியே ஆகணுமா, எனக்கு மேட்ரு வேணும் அப்படிங்கிற மாதிரி அசாமி கிட்ட சிரசாக்கி சொல்றான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் எப்பயும் போல அவங்களோட மேட்ரு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கியூட்டா அப்படியே படுத்திருக்க. அப்புறம் சிரசாக்கிக்கு ஒரு டவுட், அசாமி கிட்ட கேக்குறான், எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், நீங்க ஏதாவது பொண்ணு கூட டேட்டிங்ல இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, எனக்கு அந்த மாதிரி தோணுதே இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஒரு கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ அதனால எனக்கு எந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வந்ததில்லை அப்படின்னு அசாமி சொல்றான். சரி உனக்கு எப்படி, உனக்கு ஏதாவது லவ் இருந்திருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு லவ்னு எதுவும் இல்லை, பட் நான் எப்போ உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்பயே என்னை பத்தி எனக்கு புரிஞ்சிருச்சு, ஸோ அப்பதான் நானும் இந்த மாதிரி பர்சன் எனக்கு தெரிஞ்சது, அதாவது இவனும் கேன்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ எங்களோட மூவ்மெண்ட் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஷூட்டிங் போகணும், ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பிட்டு என் அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசாமி போறான். ஓகே ஆல் தி பெஸ்ட், பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சிரசாக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு, பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். ஓடி வந்து டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு அவன் அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் மொபைல அசாமி வச்சுட்டு போயிட்டான். மொபைல கொடுக்கறதுக்காக வேக வேகமா அப்படியே சிரசாக்கி வெளியே வரான். மொபைல மறந்துட்டீங்கன்னு சொல்ல, சரி ஓகே ஷூட்டிங்ல மீட் பண்ணலாம் பாய்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்புறம் ஓடி வந்து டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டீப்பா. இவங்க கிசிங் மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தா அந்த மேனேஜர் பொண்ணு அக்கீனோ வந்து நிக்கிறா. என்னாச்சு அசாமிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஷாக்கா இருக்கா அசாமிக்கு, ஆஹா கண்டுபிடிச்சாலேங்கிற மாதிரி ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே நிக்கிறான். அதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடே ரொம்ப சூப்பரா இருக்கு. செகண்ட் எபிசோட்ல இருந்து கண்டிப்பா ஸ்டோரி ரொம்ப டீப்பா போகும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சீரிஸ் பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.